Hey, how are you doing? Good, and you? Do you believe in Jesus Christ, brother? Of course, yes. Yes. I am praying for people in Jesus' name for healing and deliverance if they have depression, anxiety, or like pain in your body. Yes, yes. Do you பார்வை குறைபாடுடைய இளைஞருக்கு ஜெபத்தின் வல்லமையால் பார்வை வரவழைத்த அழகான காணொளி. மேலை நாட்டில் இந்து மதத்தை சேர்ந்த பார்வை குறைபாடுடைய இளைஞர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது தேவ மனிதர் ஒருவர் அவரை சந்திக்கிறார். தேவ மனிதரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அநேக மக்களுக்கு ஜெபம் செய்து வருகிறேன். அநேகர் சுகத்தையும் விடுதலையும் பெற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மன அழுத்தத்திலும் கவலையிலும் இருந்தவர்கள் கூட அதிலிருந்து விடுதலை பெற்றுள்ளனர். அதனால் உங்களுக்கும் ஏதாவது காரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். நான் விளையாட்டாக சொல்லவில்லை, உண்மையைதான் கூறுகிறேன் என்று அந்த இளைஞரிடம் சொல்கிறார். உடனடியாக அந்த இளைஞர், என் கண்களில் குறைபாடு இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜெபம் செய்ய முடியுமா என்று கேட்க, உடனே அந்த தேவ மனிதர், நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களுக்கு சுகம் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறி அவரது பெயரை கேட்கிறார். அவனோ கேசவா என்று கூறுகிறார். உடனே தேவ மனிதன் இளைஞரின் கண்களில் இருந்த கண்கண்ணாடிகளை அகற்ற சொல்லிவிட்டு அவரது 2 கரங்களையும் அவன் கண்களில் வைத்து ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து முடித்த பின்பு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கும் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் என்று அவரிடம் கூற, அவனோ புத்தகத்தை எடுத்து பார்த்துவிட்டு இப்போது கொஞ்சம் பரவாயில்லை என்று கூற, மீண்டும் தேவ மனிதர் அவன் கண்களில் 2 கைகளையும் வைத்து ஊக்கமாக ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த பின்பு மீண்டும் புத்தகத்தை படிக்க சொல்லவே, அப்போது அந்த இளைஞர் அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு இப்போது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது என்று கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். அந்த தேவ மனிதரோ, இயேசுவே மெய்யான தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார் என்று கூறிவிட்டு அப்பகுதியை விட்டு கடந்து சென்றார். இந்த காணொளியானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.